Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன, அது என்னென்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம், ஹங்கேரியன் மெத்தட் ஏன் ஒரு ஆப்டிமம் மெத்தடாக கன்சிடர் பண்ணுறோங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஹங்கேரியன் மெத்தடுக்கு 3 பார்ட்டில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, ஹங்கேரியன் மெத்தடில் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா எப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் அன்ஈக்குவலாக இருக்கும் அந்த டைமில் ஒரு டம்மி ரோவோ டம்மி காலமோ இன்க்ளூட் பண்ணி ப்ராப்ளத்தை பேலன்ஸாக மாற்றின பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹங்கேரியன் மெத்தட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி தான் இன்றைக்கி ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூசிங் ஹங்கேரியன் மெத்தட் டு அலாகேட் த டாஸ்க் 1 to each subordinate to minimize the total man hours. அப்போ அந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஏதோ வேலைகள் இருக்குது, டாஸ்க் 1 2 3 4ன்னு சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க 1 2 3 இருக்காங்க. ஓகேவா? அப்போ எந்த டாஸ்க்கை எந்த சபார்டினேட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா மினிமம் ஹவர்ஸில் இந்த வேலை ரொம்ப நல்ல பெட்டரான வேலை முடியும் அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, நம்மகிட்ட 4 ஒர்க் இருக்குது, 1 2 3 4ன்னு. பட் சபார்டினேட் 3 தான் இருக்காங்க. இப்போ யார் மினிமமாக இருக்காங்களோ அவ்வளோ தான் அசைன்மெண்ட் நடக்கும். அதாவது நம்மளால் 3 வேலையை தான் அசைன் பண்ண முடியும். ஏதாவது ஒரு வேலையை லீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? நம்மளை பொறுத்த மட்டும் ஹங்கேரியன் மெத்தடில் ஒரு பர்சனுக்கு 1 தான் அசைன் பண்ண முடியும். அப்போ நமக்கு அப்படி தான் பண்ண முடியும். அப்போ ஆனால் இந்த ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, இந்த இடத்துல ஒரு டம்மி காலம் இருந்தால் தான் என்னால் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணி பண்ண முடியும். சரியா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சொல்யூஷன் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹியர் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு 4 ரோஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவல் டு 3. 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ given assignment problem is unbalanced. ஏன்னா ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகே, therefore add dummy column with all its entries as 0. எல்லா என்ட்ரியும் 0 வச்சு ஒரு டம்மி காலம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ நான் பாருங்கள் அதே ப்ராப்ளம் எழுதிக்கிட்டேன். 9 26 15 13 27 6 35 20 15 18 30 20. ஓகேவா? நான் இன்க்ளூட் பண்ணுற டம்மி காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 0. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் யூஷுவல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி டம்மி காலம் இன்க்ளூட் பண்ணனால ப்ராப்ளம் இப்போ பேலன்ஸாக மாறி இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் ரிடக்ஷன் போகணும். ஓகேவா? அப்போ ரோ வைஸ் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் ஒரு மினிமம் நம்பரை சூஸ் பண்ணி அந்த நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஹோல் ரோவையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ரோவில் ஆல்ரெடி 0 இருக்குது, செகண்ட் ரோலையும் 0 இருக்குது, தேர்ட்லேயும் 0 இருக்குது, 4லேயும் 0 இருக்குது. ஸோ 0 வச்சு ரெடியூஸ் பண்ணுறப்ப அந்த ரோ அப்படியே தான் வரும். அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் நமக்கு ரோ ரிடக்ஷன் தேவையில்லை. டேரெக்டாக எதுக்கு போயிடலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் காலம் டிடக்ஷனுக்கு போயிடலாம். காலம் டிடக்ஷனுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் டேப்லோ காலம். ஸோ காலம் டிடக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலம்லையும் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணி அந்த நம்பரை வச்சு அந்த ஹோல் காலமே என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த காலமில் மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் காலமில் மினிமம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 20. தேர்ட் காலமில் மினிமம் பார்த்தீங்கன்னா 6. ஃபோர்த்து காலமில் ஆல்ரெடி நிறைய ஜீரோஸ் இருக்குது. ஜீரோஸ் இருக்க காலத்துக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ரிடக்ஷன் பார்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலம்லையும் 0 கொண்டு வரதா நம்ம டாஸ்க்கு. இங்கே ஆல்ரெடி 0 இருக்கிறனால தேவையில்லை. சரியா? இப்போ 9 வச்சு இந்த ஹோலாக நான் ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும், 9 - 9 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 13 - 9 போடுறப்ப நமக்கு 4. 35 - 9 போடுறப்ப இங்கே 5 போயிடும், 4 போடுறப்ப 26. ஓகே, நெக்ஸ்ட்டு 18 - 9 போடுறப்ப 9. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் காலமையும் 20 வச்சு ரெடியூஸ் பண்ணணும். 26 - 20 போட்டோம்னா 6, 27 - 20 போட்டோம்னா 7, 20 - 20 0, 30 - 20 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15 - 6 போடுறேன் 9, 6 - 6 0, 15 - 6 9, 20 - 6 14. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நிறைய ஜீரோஸ் இருக்குது, ஜீரோஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் காலம் வைஸ் டிடக்ஷன் முடிச்சிட்டேன். சரியா? காலம் வைஸ் டிடக்ஷன் நம்ம ப்ராப்பராக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜீரோஸ் அசைன் பண்ணணும். சரியா? ஸோ ஜீரோஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு ரோவில் ஒரு ஜீரோஸ் இருந்தால் அசைன் பண்ணிக்கலாம்,
ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 ஜீரோஸ் இருக்குது. நம்ம அசைன் பண்ண இப்போதைக்கு அசைன் பண்ண முடியாது. ஒரு ரோவில் ஒரு ஜீரோ இருந்தால் மட்டும்தான் அசைன் பண்ணணும். 2 இருந்தால் செகண்ட் ரிவ்யூவில் அதை பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னா 2 ஜீரோஸ் இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னாலும் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் 2 ஜீரோ இருக்குது. ஆனால் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாலும் 2 ஜீரோ இருக்குது. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ஜீரோவை அசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோ வைஸாக நீங்கள் அசைன் பண்ணுறப்ப எந்த ஜீரோவை அசைன் பண்ணுறீங்களோ அந்த ஜீரோ இருக்க காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணணும். நம்ம அசைன் பண்ணுறது ரோ வைஸாக அசைன் பண்ணணும். சிங்கிள் ஜீரோ இருந்தால் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கணும். அசைன் பண்ண ஜீரோவில் இருக்க காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது மூணையும் நம்ம கேன்சல் ஆகிடும். சரியா? இப்படி 3 கேன்சல் ஆகிறப்ப திரும்ப ஒன் மோர் ரிவ்யூ போங்க. ஃபஸ்ட் ரோ பாருங்கள், ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அசைன் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ பாருங்கள், ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அசைன் பண்ணிக்கலாம். இந்த காலமில் வேறு எந்த ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு. தேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அசைன் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட்லேயுமே நமக்கு என்ன இல்லை, காலம்லேயும் வேறு ஜீரோஸ் இல்லை. அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் எப்போ ஆப்டிமம் கண்டிஷன் என்னென்னா ஒவ்வொரு ரோலையும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கணும், ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்கணும். நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் என்ன நம்ம ரோ காலம் வச்சுருந்தோமோ அந்தளவுக்கு இருக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் 4. அப்போ இங்கே 4 அசைன்மெண்ட் நடந்திருக்கணும். 1 2 3 4 நடந்திருக்கு. அப்போ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. ப்ராப்ளத்தோட சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். சரியா? அப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஒர்க்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாஸ்க் 1 கொண்டு போய் ஃபஸ்ட்டு சபார்டினேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ டாஸ்க் 1 கொடுக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா சபார்டினேட் 1 கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 2 கொண்டு போய் சபார்டினேட் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ டாஸ்க் 2 கொடுக்கப்பட்டது சபார்டினேட் 3 கொடுத்துருக்காங்க. டாஸ்க் 3 கொடுக்கப்பட்டது சபார்டினேட் 2. அப்போ டாஸ்க் 3 கொடுக்கப்பட்டது சபார்டினேட் 2. இந்த டாஸ்க் 4 வந்து டம்மி சபார்டினேட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளா கிரியேட் பண்ண டம்மி காலம். அதனால அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, ஆப்டிமம் அலாகேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அது இருக்கவே இருக்காது. சரியா? நம்மளா கிரியேட் பண்ணது. அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் நம்மகிட்ட கையில் 4 டாஸ்க் இருந்தாலும் நம்ம கையில் 3 ஒர்க்கர்ஸ் இருக்கிறனால நம்மளால் 3 வேலையை தான் அசைன் பண்ண முடியும். ஒரு வேலையை லீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ இதுதான் என்னோட ஆப்டிமம் அசைன்மெண்ட். இதுக்கப்புறம் நான் மினிமம் டைம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டதே ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆப்டிமம் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மினிமம் டோட்டல் மேன் ஹவர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஜீரோஸ் அலாகேட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்களேன். இந்த ஜீரோஸ் வந்து ஒரிஜினல் ப்ராப்ளத்தில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை நான் ஆட் பண்ணணும். இப்போ இதுதான் என்னோட ஒரிஜினல் ப்ராப்ளம். சரியா? இந்த ஒரிஜினல் ப்ராப்ளத்தில் ஜீரோஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஜீரோ இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போ 9 ப்ளஸ் அடுத்து செகண்டில் பார்த்தீங்கன்னா தேர்டு, அப்போ 6. அப்போ 6 ப்ளஸ் தேர்டில் நமக்கு செகண்ட், தட் இஸ் 20. அதாவது 9 6 20. அப்போ 20. 3 அலாகேஷன் என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தோம்னா வந்து இது 29லாம் நமக்கு ஆன்சர் வந்து 35 ஹவர்ஸ் வரும். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே. ஸோ அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தா நம்ம எந்த ஒரியும் பண்ண வேணாம். நமக்கு எங்கே லேகிங்காக இருக்குன்னு பாருங்கள். ரோஸ் லேகாக இருந்துச்சுன்னா ஒரு டம்மி ரோ ஆட் பண்ணிக்கோங்க. காலம் லேகிங்காக இருந்துச்சா ஒரு டம்மி காலம் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்பயும் போல் யூஸ்வலான மெத்தடில் ஹங்கேரியன் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபைனல் சொல்யூஷன் 35 ஹவர்ஸில் இந்த 3 சபார்டினேட்டும் ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.